வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளை அண்ட் ஃபிசிக்ஸ். இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டத்தினுடைய அரசு அருங்காட்சியகத்திற்கு மியூசியத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த மியூசியத்தினுடைய காப்பாளர் திரு முல்லை அரசு அவர்கள் நம்மளுடன் இருக்காங்க. வணக்கம் சார். சார், அருங்காட்சியகம் என்றால் என்ன, அதன் தோற்றம் மற்றும் பயன்கள், மேலும் நம்ம சேலம் மாவட்ட மியூசியத்தினுடைய சிறப்புகள் என்பதனை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். ஜே முல்லை அரசு சேலம் மாவட்ட அரசு அருங்காட்சியக காப்பாட்சியராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த ஃப்ளைங் ஃபிசிக்ஸ் அருளானந்தம் சாருக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அருங்காட்சியகம் என்பது என்னென்னா, காண்பதற்கரிய வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களை, நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய பொருட்களை, அவர்கள் விட்டு சென்ற எச்சங்களை சேகரித்து பாதுகாத்து அதை காட்சிப்படுத்தி அந்த பொருட்களை பார்வையாளர்கள் பார்ப்பதன் மூலம் அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள், எத்தகைய பண்பாட்டை கொண்டிருப்பார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் ஒரு நிறுவனம் தான் அரசு அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகன்ற கான்செப்ட் பார்த்திங்கன்னா உலகளவில் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகள் முன்பே தோன்றிய நிறுவனம் தான் இந்த நிறுவனம். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த காலத்தில் சித்திரசாலைகள்னு ஒரு அமைப்பு இருந்தது. அந்த சித்திரசாலைகள் மன்னர் காலத்தில் இருந்தப்போ அங்கே அழகழகான கற்சிற்பங்கள், அழகான ஓவியங்கள், அழகழகான சிலைகள், அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், எதிரிகளிடமிருந்து அவர்கள் அபகரித்த பொருட்கள், இது மாதிரி வீர தீர செயல்கள் பொருட்கள், இதையெல்லாம் காட்சிப்படுத்தி மன்னருக்கு வேண்டப்பட்டவர்கள், மந்திரிமார்கள், அவருக்கு நண்பர்கள், அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். பொதுமக்கள் அதை பார்க்க முடியும். இந்த நவீன அருங்காட்சியகம் நமக்கு ஆங்கிலேயர்கள் அளித்த கொடைன்னு தான் நம்ம சொல்ல வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் எப்படி அருங்காட்சியகம் தோன்றியதுன்னா, நம்ம இந்தியாவிலே மிக பழமையான அருங்காட்சியகம்னா சிந்து சமவெளி அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவோம். மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அருங்காட்சியகம். இதற்கு இணையான நாகரிகம் மெசபடோமியாவில் தோன்றிய சுமேரிய நாகரிகம். இப்போ ஈராக்னு சொல்கிறோம் இல்லைங்கன்னா, அந்த இடத்துல தோன்றிய யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதியின் கரையின் தோன்றிய ஒரு பழமையான நாகரிகம் தான் சுமேரிய நாகரிகம். சுமேரிய நாகரிகத்தை லியோனார்ட் வூலி என்பவர் அகழாய்வு செய்த போது இந்த அருங்காட்சியகம் போன்ற ஒரு அமைப்பை கண்டுபிடிக்கிறார் பூமிக்கடியில். அதில் அழகழகான சிலைகள்லாம் காட்சிப்படுத்துக்கான தடயங்கள் கிடைக்கிறது. சேலம் அருங்காட்சியகத்தோட சிறப்பு என்ன சார்? மற்றதை விட சேலம் அரசு அருங்காட்சியகம் என்பது ஒரு மற்ற அருங்காட்சியகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு இதற்கு. இந்த அருங்காட்சியகத்தின் நோக்கம் இது சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்துக்கு ஒரு பொதுவான அருங்காட்சியகம். இங்கே பார்த்தோம்னா சேலம் மாவட்ட காட்சி பொருட்களும் இருக்கும், நாமக்கல் மாவட்ட காட்சி பொருட்களும் இருக்கும். இந்த அருங்காட்சியகத்தினுடைய சிறப்பு என்ன, ஏறுதழுவுதல் கல்வெட்டுன்னு ஒன்று. அது ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறீங்களா, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான கல்வெட்டு நம்மக்கிட்ட இருக்குது, ஏறுதழுவுதல் கல்வெட்டு. அது நம்ம பின்னாடி அந்த கல்வெட்டுக்கு இடத்துக்கே போய் பார்ப்போம். அது இல்லாமல் முதுமக்கள் தாளிகள், மிக பிரம்மாண்டமான முதுமக்கள் தாளிகள் இப்போ ஆதிச்சநல்லூரில் கிடைக்குதோ அதுக்கு இணையான, அதுக்கு அந்த அளவு உருவ அமைப்பு கொண்ட முதுமக்கள் தாளிகள் நம்மக்கிட்ட கிடைக்குது. இந்த அருங்காட்சியகத்தை பார்த்தோம் என்றால் நம்முடைய சேலம் மாவட்ட வரலாறையும் நாமக்கல் மாவட்ட வரலாறையும் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், அருங்காட்சியகத்துக்கு செல்வோம். சார், இந்த சிற்பம் என்ன சிற்பம்? இந்த சிற்பம் வீரக்கல் வகையை சார்ந்தது சார். இது தமிழில் புலிக்குத்தி பட்டான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சிலை கிடைத்த இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அப்படின்ற இடத்துல கிடைச்சிது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிபி 14ஆம் நூற்றாண்டு, 600 வருஷ பழமையானது. ஒரு வீரன் புலியுடன் சண்டை போடும்போது இறந்திருக்கிறான். அவன் அந்த குடும்பத்தையும் அந்த ஊரையும் பாதுகாத்திருக்கலாம் அந்த புலியிடமிருந்து. அதனால் அவனுக்கு இந்த புலிக்குத்தி பட்டான்கள், புலிக்குத்தி பட்டானா இறந்தான்னு அர்த்தம். சரி சரி. அதனால் அந்த இறந்ததுனால அவனுக்கு வச்சு அவனுடைய வாரிசுகள் இவரை தெய்வமாக வழிபட்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் வேலூர் அதில் கண்டெடுக்கப்பட்ட வீரக்கல், இதுவும் ஒரு புலிக்குத்தி பட்டான்கள் தான். இதனுடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 17ஆம் நூற்றாண்டு, ஒரு 300 ஆண்டு பழமையானது. நாயக்க மன்னரும் அரசியும், நாயக்க மன்னர் மனைவியுடன் இதனுடைய காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு, 300 ஆண்டு பழமையான இந்த சிற்பம் வீரபாண்டியில் கண்டெடுக்கப்பட்ட சிற்பம். ஏறுதழுவுதல் கற்சிற்பம் தான், ஆணேறு தழுவுதல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கற்சிற்பம் எந்த மாவட்ட அருங்காட்சியகத்திலும் இல்லை. இது சேலம் மாவட்டத்திற்குரிய ஒரு சிறப்பான கற்சிற்பம். இதனுடைய சிறப்பு என்னென்னா, இது 400 ஆண்டு பழமையானது. கிபி 16ஆம் நூற்றாண்டு கண்டெடுக்கப்பட்ட இடம் பெத்தநாயக்கம்பாளையம், ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கம்பாளையம் அப்படின்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்டாங்க. இதுக்கு இந்த சிற்பத்துக்கு நிறைய சிறப்பு இருக்குது. இதனுடைய சிற்பம் என்னென்னா, கல்வெட்டும் ஏறுதழுவுதல் காட்சியும் ஒருங்கே பெற்ற ஒரு கற்சிற்பம். இது கல்வெட்டு வாசகம் என்ன சொல்லுதுன்னா, கோவூர் கங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான், கங்கன் மகன் பெரிய பட்டலு நட்டக்கல்லு என்பது இதனுடைய வாசகம். அதாவது கோவூர் கங்கன்றவர் கருமந்துறை அப்படின்ற இடம், இப்போ இதில் கருவந்துறைன்னு இருக்குது. அந்த கருவந்துறை இப்போ கருமந்துறைன்னு நம்ம சொல்கிறோம். அது பார்த்தீங்கன்னா பெத்தநாயக்கம்பாளையத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் மலை பிரதேசமாக இருக்கும். அந்த கருமந்துறையில் நடந்த ஜல்லிக்கட்டில் ஏறுதழுவுதலில்
இவர் கங்கன்றவர் கலந்துக்கிட்டு இறந்துடுறாரு. அந்த கங்கனுக்கு அவனுடைய வளர்ப்பு மையம் பேர் பெரிய பட்டல். அந்த பெரிய பட்டல் இந்த நடுகளில் எடுத்து அவனை தெய்வமாக வழிபடுறாரு. இதுதான் அந்த கற்சிற்பத்துக்கு சிறப்பு. இன்னொரு இதனுடைய சிறப்பு என்னென்னா, நம்ம ஜல்லிக்கட்டுக்கு மக்களும் மாணவர்களும் அரசும் போராடி கொண்டிருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் பீட்டா என்ற அமைப்பு எதிராக வழக்கு தொடுக்குது. அப்போ தொடுக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நிறைய கல்வெட்டு சான்றுகள், கற்சிற்ப சான்றுகள், இலக்கிய சான்றுகள்லாம் நம்ம தமிழக அரசு சார்பாக போனது. அப்படிப்பட்ட மிக முக்கிய சான்றுகளில் குறிப்பிட்ட சான்று சொன்ன இந்த கற்சிற்ப சான்றும் அப்போது மிக முக்கியமான சான்று. ஏன்னா கல்வெட்டு சான்று இருக்குது, கற்சிற்பம் இருக்குது, 400 ஆண்டு பழமையானதாகவும் இருக்குது. அது இதனால் இதன் சிறப்பு கருதியே 9வது தமிழ் பாடத்தில் ஏறுதழுவுதல் என்ற பாடத்தில் இந்த கற்சிற்ப பாடமாக வச்சிருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசு பாடநூலில் இந்த கற்சிற்பம் இருக்குது. பார்த்துட்டு இருக்கிறது முதுமக்கள் தாளிகள், ஆங்கிலத்திலே பரியலன் என்று சொல்லக்கூடியது. அந்த காலத்தில் இறந்தவர்களை இது போன்ற பெரிய பெரிய பானைகள் செய்து வைத்து புதைப்பார்கள். புதைப்பதற்காக ஈமசடங்குக்காக பயன்படுத்தப்பட்ட பானைகள். இந்த பானையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தாயினுடைய கருப்பை வடிவத்தில், அது ஆங்கிலத்தில் எக் ஷேப்னுவாங்க. மத்திய பகுதி என்றும் கீழே குறுகியும் மேற்பகுதியிலும் போன்ற ஒரு 3 பகுதிகளாக கீழே கோன் ஷேப்பில் இருக்கு. ஆமாங்க, கீழ் பகுதி குறுகி இருக்கு. இது மத்தியில் பார்த்தீங்கன்னா தொப்புள் குடி போன்ற ஒரு அமைப்பு எல்லாமே. அதாவது தமிழன் பழங்காலத்தில் வாழ்ந்த தமிழன் மறுபிறப்பன் தான். மனிதன் எங்கே தோன்றினானோ அங்கே முடிவடைகிறான் என்பதன் கான்செப்ட் படி இந்த முதுமக்கள் தாலியை பெட்டி மாதிரி செஞ்சிருக்கலாம், சதுரமாக செஞ்சிருக்கலாம், செவ்வகமாக செஞ்சிருக்கலாம், புதைப்பதற்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பானை இது போன்ற எக் ஷேப்பில் செஞ்ச பானை மாதிரி செஞ்சு அந்த மறுபிறப்ப நம்பிக்கையின் அடிப்படையில் வைத்தார். கருவறை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் வச்சுருக்காங்க. இதோட இன்னொரு சிறப்புனா, இது வந்து பூமியில் வச்சு புதைச்சிட்டு ஒரு பெரிய கல்லை வச்சு அடையாளப்படுத்துவாங்க. அதுக்கு பேர் குத்துக்கல். ஒரே கல் வச்சா குத்துக்கல்னு பேர். நிறைய கல்லில் வட்டமாக வச்சாங்கன்னா அது பேர் கல்வட்டன்னு பேர். மேலே கல் திட்டை மாதிரி பண்ணுவாங்க. பூமிக்குள்ள வச்சு போச்சாங்கன்னா கற்பதுக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய பெரிய கல்லா வச்சு ஈம சின்னங்களை அடையாளப்படுத்துற கலாச்சாரத்துக்கு பேர் பெருங்கற்கால கலாச்சாரம். ஆங்கிலத்தில் மெகாலித்திக் கல்ச்சர்வாங்க. கிரேக்கத்தில் மெகானா பெருசு, லித்தினா கல். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த பெருங்கற்காலம் உலகம் முழுக்க இருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டிலேயும் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 2000 ஆண்டு பழமையான தான். பெருங்கற்கால கலாச்சாரத்தில் மிக முக்கிய சான்றுகள் முதுமக்கள் தாலி. ஒரு 3 வகையான முதுமக்கள் தாலி வரியல் அமைப்பு இருக்கு. அது முதல் நிலை வந்து உருவத்தை, இறந்தவர்களின் உருவத்தை நம்ம எப்படி பெட்டியில் வைப்பது போல இதில் பானைக்குள்ளே வைத்து பறித்து விடுவார்கள். அதற்கப்புறம் ஈமசனங்களை செய்வார்கள். இன்னொரு முறை என்ன பண்ணுவார்கள்னா, உடலை வெளியில் கட்டி எரிவூட்டப்பட்டு முக்கியமான உடல் உறுப்புகளை, எலும்பு போன்ற முக்கியமான உடல் உறுப்புகளை மட்டும் வைத்து புதைப்பார்கள். இது 2வது வகை பரியல். 3வது வகை பரியல் என்ன செய்வாங்கன்னா, சடங்குகளுக்கு உண்டான பானைகள், சின்ன சின்ன சவப்பானைகள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் வைத்து புதைப்பார்கள். இவர் 3 வகையான பரியல் முதுமக்கள் தாலிகள். அது 3 வகையான பரியலும் நம்ம தமிழ்நாட்டிலே கிடைக்கிறது. இப்போ இங்கே இருக்கிற முதுமக்கள் தாலிகள் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திலே கண்டெடுக்கப்பட்டவை, புதையலாக கண்டெடுக்கப்பட்டவை, சேலம், வாம்பலூர், காமலாபுரம் போன்ற இடத்திலே கண்டெடுக்கப்பட்டவை. இது வந்து நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் கண்டெடுக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமலாபுரம் நம்ம ஏர்போர்ட் இருக்கிற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாலி. அது கடைசியாக இருக்கிறது மட்டும்தான் முசிறி திருச்சி மாவட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட முதுமக்கள் தாலி. இது சேலத்திலே கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாலி. இந்த முதுமக்கள் தாலியில் வந்து சார் ஒரு சிலது சின்னதாக இருக்குது, ஒரு சிலது உருவம் அமைப்பு கூட சொல்லலாம். உடல் அமைப்பு சிறிதாக சின்னதாக வச்சிருக்கலாம், பெருசாக அந்த ஊர்வல இருவரை கூட பதித்திருக்கலாம். அந்த அளவுக்கு இருவரை கூட அதில் இருந்திருக்கலாம், கிடைச்சிருக்கு. இங்கே இருக்கிற கல்வெட்டுகள்லேயே ஒரு சிறப்பான கல்வெட்டு இந்த கல்வெட்டு. இது வந்து மயில் கல்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இப்போ நம்ம இங்கேருந்து நாமக்கல் போகும்போது 55 கிலோமீட்டர் அது மாதிரி ஹைவேஸில் எப்படி ஒரு மைல்கள் வைத்திருக்கிறார்களோ அதுவும் போக அந்த காலத்தில் பெருவழின்னு சொல்லுவாங்க. அதாவது வணிக நோக்கத்திற்காகலாம், சமய நோக்கத்திற்காக சொல்லலாம். மக்கள் செல்லும் பாதைக்கு பெருவழி, அப்படி ஹைவேஸ்னு பெருவழின்னு பேர். அந்த பெருவழியில் இது போன்ற கற்கள் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மகதேசன் பெருவழிக்கல்னு பேர். ஆரகலூர்னு ஒரு இடம் இருக்குது, ஆத்தூர் பக்கம். அந்த இடம் பார்த்திங்கன்னா சமணமும் பௌத்தமும் தலை துவங்கிய இடம். அப்புறம் காஞ்சிபுரம் நமக்கு எல்லாமே தெரியும். காஞ்சிபுரமும் சமணமும் பௌத்தமும் தலை துவங்கிய இடம். இது 2 நகரங்களையும் இணைக்கின்ற ஒரு பெருவழி இருந்திருக்கிறது. அந்த பெருவழியினுடைய தூரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 16 குழி இருக்கிறது.
இதனுடைய இந்த ஒரு குழி வந்து ஒரு காதம் என்று சொல்வார்கள். ஒரு காதம்ன்றது அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 மைல். அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 160 மைல். இன்றும் பார்த்திங்கன்னா அந்த ஆரகலூருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் 160 மைல் தொலைவு தாங்க. 1 2 3 அப்படின்ற எழுத்தை பயன்படுத்துகிறோம். இதை அந்த காலத்தில் இந்த ரோமன் லெட்டரோட கான்ற எழுத்து 1 தமிழ் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அது ஒரு மைல். இது ஒரு மைல்கள், சேலத்திலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு மைல்கள். கானா 1, அந்த 1ன்ற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு மைல்கள் தான் அந்த மைல்கள். இது அத்திரம்பாக்கம் அப்படின்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பழைய கற்கால கருவிகள். நம்ம சேலம் மாவட்டத்தில் சேர்வராயமொழியிலே கண்டெடுக்கப்பட்ட பழைய கற்கால கருவிகள் ஒரு 7000 ஆண்டு பழமையான. ஃபஸ்ட்டு அவன் கல்லில் பயன்படுத்தும் போது அவனுக்கு எப்படி ஒரு பக்கம் கூர்மையாக இருக்கணுமோ அது தெரியாது அவனுக்கு. இந்த பழக தான் காலமாக பல ஆண்டுகள் ஆகதாக தான் அது மாதிரி கூற கொண்டு வரான். இதுலேருந்து இது கொண்டு வரதுக்காகவே 1 லட்சம் ஆண்டுகள் ஆகிடும். இது பழைய கற்கால கருவிகள், அது புதிய கற்கால கருவிகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கண்டது இரும்பு உருக்கு குழாய்கள், இரும்பு கசடு, இரும்பு உருக்கு குழாய்கள் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஒரு இரும்பு பயன்படுத்தி இதற்கான சான்றுகள் கிடைச்சது. மயிலாடும்பாறை என்றது அகலாய்வு செய்யும்போது இவையெல்லாம் இங்கே செயற்கையும் காட்சிப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாட்ஸ். நம்ம சேலம் மாவட்டம் கனிம வளத்துக்கு மிக பெயர் பெற்றது. இது சேலம் மாவட்டத்தில் கிடைத்த படிகள், குவாட்ஸு, இளஞ்சிவப்பு கிரானைட் எல்லாமே இங்கே மேங்கனீஸ் தாது இதெல்லாம் நமக்கு காட்சிப்படும். இது சேலம் மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட அயன் ஒரு இரும்பு தாது, பாக்சைட் அலுமினிய தாது, லைம்ஸ்டோன் சுண்ணாம்புக்கல் இவையெல்லாம் இங்கே நம்ம சேலம் மாவட்டத்திலே கண்டெடுக்கப்பட்ட கனிம வளம். நம்ம சேலம் மாவட்டத்தில் ஒரு ஜியாலஜிக்கல் பேரடைஸ்ன்னு சொல்கிறாங்க, நிலவியலான சொர்க்கம்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான தாதுக்கள் இங்கே காட்சி. இது நம்ம சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட மிக பழமையான கற்சிற்பங்கள் காலவரியாக காட்சிப்படுத்தப்பட்டது. சண்டிகேஸ்வரர் 10ஆம் நூற்றாண்டு, பைரவர் 12, பார்சுவநாதர் 12ஆம் நூற்றாண்டு. இதுதான் நாமக்கல் நம்ம சேலம் பகுதியில் சமணம் தலை தோன்றியதற்கு மிக சிறப்பான சான்று. பார்சுவநாதர் 23வது தீர்த்தங்கரர். பராசக்தி 700 ஆண்டு பழமையானது. ஸ்ரீதேவி பூதேவி 600 ஆண்டு பழமையானது. மலைமகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 400 ஆண்டு பழமையான தேவி. திருமகள் 17ஆம் நூற்றாண்டு, விநாயகர் 17ஆம் நூற்றாண்டு, அம்மன் 18ஆம் நூற்றாண்டு, அன்னபூரணி 20ஆம் நூற்றாண்டு, அம்மன் 20ஆம் நூற்றாண்டு. காலவரிசைப்படி பழமையான கற்சிற்பங்களை அந்த பக்கமும், அண்மை காலத்து சிற்பங்களை இந்த மாதிரியாக காலவரிசைப்படி இங்கே காட்சிப்படுது. பார்த்துட்டு இருக்கிற காட்சி கூடம் வந்து இயற்கை அறிவியல் கூடம். முன்னாடி கற்சிற்பு கூட பார்த்தோம், முதன்மக்கள் தாளி கூட, முதன்மை கூடமெல்லாம் பார்த்தோம். இது வந்து இயற்கை அறிவியல் கூடங்க. தாவரம் விலங்கியல் பொருட்கள் வந்து காட்சிப்படுத்திருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா காட்டெருமை தலைகள் இங்கே மேலே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது வந்து நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மர வகைகள், பல்வேறு மர வகைகளுடைய மரத்துண்டுகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து ஆமை ஓடு, கடல் ஓடு சென்னை அரசு அருங்காட்சியகத்திலிருந்து அன்பளிப்பாக பெறப்பட்டு கடல் ஆமை ஓடு இங்கே இது மெரினா கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்டது. அங்கிருந்து சென்னை அரசு அருங்காட்சியகத்துக்கு வந்து சென்னை அரசு அருங்காட்சியகத்துக்கு இங்கே அன்பளிப்பாக பெறப்பட்டு இங்கே இருக்கிறது. இது வந்து பறவைகள் எல்லாமே ஒரிஜினல் பறவைகள் தான். இது வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பறவையினுடைய சிறப்பு. நம்ம சேலம் மாவட்டத்துக்குன்னு ஒரு பறவையை தேர்ந்தெடுக்கிறாங்க. பொதுமக்கள்கிட்ட வந்து வாக்கெடுப்பு நடத்தி அது 29,254 பேர் நம்ம இந்திய பாம்பு தாரா அப்படின்ற பறவையை, இந்த பறவையை சேலம் மாவட்ட பறவையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவையெல்லாம் ஒரிஜினலாக பதப்படுத்தப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை அரசு அருங்காட்சியிலிருந்து பெறப்பட்ட பறவைகள் எல்லாமே ஒரிஜினல் தான். நம்ம மேட்டூர் டேமில் இருக்கிற மீன்களின் வகைகள் அங்கே ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அன்பளிப்பாக பெறப்பட்டு இவை வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கே பல்வேறு வகையான பாம்புகளின் வகைகள், நாகம், சாரை, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், பாம்பின் தோல் போன்ற இவையெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 வகையான பாதுகாப்பு முறைகள். ஒன்று ட்ரை பிரிசர்வேஷன், இது ஆர்சனிக் பேஸ்ட் போட்டு பண்ணுவாங்க. இன்னொன்று ஃபார்மலின்ல லிக்விட்ல பதப்படுத்தி இருக்கிறது. 2 வகையான பதப்படுத்தலும் நம்ம இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டயராமா கேஸ் இருப்பாங்க. ஒரு இயற்கையாகவே ஒரு அமைப்பு எப்படி இருக்கும், ஒரு குளக்கரை எப்படி இருக்கும், மரங்கள் எப்படி இருக்கும், அதில் ஆமைகள் பறவைகள்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு அந்த சுற்றுச்சூழல் காட்சி பற்றி இயற்கையாகவே அமைப்பு. இங்கே இருக்கிற ஆமை பறவைகள்லாம் ஒரிஜினல் தான், பச்சுவந்தி வகையெல்லாம் ஒரிஜினல் தான். மற்ற இதெல்லாம் ஒரு இயற்கையாகவே காட்சிப்படுத்தி. மலைப்பாம்பு தோல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி நீளம், 130 கிலோ கொண்ட ஒரு நீண்ட இந்த பாம்பு. 130 அந்த அளவுக்கு பெரிய பாம்பு. இது நம்ம ஏற்காடு மலையில் கிடைச்சி வனத்துறை இங்கே அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 1977ஆம் ஆண்டு தாரமங்கலம் பக்கம் இருக்கிற குறுக்கப்பட்டின்ற இடத்துக்கு ஒரு ஊருக்குள்ளே வந்துடுச்சு. அங்கே இருக்கிற கால்நடைகளுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்து, ஆட்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்ததுனால அப்போ வந்து காவல்துறை இந்த புலியை சுட்டு வீழ்த்தினார்கள். அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட புலி மாவட்ட ஆட்சியரினுடைய அறிவுறுத்தலின்படி இங்கே நம்ம அருங்காட்சியகத்தினுடைய தோலை அன்பளிப்பாக அளித்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் வந்து புலிகளே இல்லை. சேலம் மாவட்டத்தில்
இதுக்கப்புறம் ஒரு புலி 1991 வேலூர் பக்கம் வந்திருக்கு. இதுதான் வந்து சேலம் மாவட்டத்தினுடைய இவை 2 தான் கடைசி புலியா இருக்கு. அதுக்கப்புறம் புலிகளே இப்போ இல்லை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய புலிகுத்தி பட்டான்கள் இருக்கு, புலிகள்லாம் இருந்திருக்கு. காடுகள் அழிந்த காரணத்தால் நகரம், கிராமங்கள், நகரங்கள்லாம் விவசாயம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சா புலிகள் வந்து அழிந்து விட்டது நம்ம பகுதியை. இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு புலிகள் இருந்தால் அந்த காடு செழுமையை குறிக்கும். இவை வந்து ஒரு விலங்கின கடற்போலங்கள், கடற்பஞ்சிகள், மெல்லுடலிகள், சங்குகள் போன்ற நட்சத்திர மீன்கள் போன்ற விலங்கியல் காட்சி பொருட்களை இங்கே காட்சிப்படுத்தி வச்சிருக்கோம். இது மேட்டூரில் கிடைத்த நீர்நாய் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வழியாக அன்பளிப்பாக இப்படின்னு காட்சிப்படுத்திருக்கிறோம். நீர்நாய் மிக ஒரு சிறு நம்ம டால்பின் எப்படி ஆக்டிவாக இருக்குமோ அது மாதிரி நீர்நாய் ஒரு ஆக்டிவான ஒரு விலங்கு. இந்த காட்சி கொடுத்தலாம் ஆயுதங்கள், துப்பாக்கிகள், நாணயங்கள், தபால் தலைகள், மரச்சிற்பங்கள், இசைக்கருவிகள்லாம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து வெப்பன் சிறு குறுவாள்கள். அந்த காலத்தில் விதவிதமான இவ்வளோ குறுவாள்களை வந்து மக்கள் பயன்படுத்தி தற்காப்புக்காகவும் எதிரிகளை தாக்குவதற்காகவும் ஒரு சுய பாதுகாக்கவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இது அந்த காலத்தில் பயன்படுத்திய கத்தி, ஒரு 200 ஆண்டுகளுக்கு பயன்படுத்திய போர்கள் பற்றி மரக்கேடை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பயன்படுத்திய திப்பு ஐதருக்கு எதிராக பயன்படுத்திய துப்பாக்கிகள் சார். இது வந்து தபால் தலைகள். நம்ம மியூசியம் வந்து ஒரு மல்டிபர்பஸ் மியூசியம், அதனால இங்கே தபால் தலைகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்கள், அந்த காலத்தில் பழைய காலனா ஓட்டனான்னு சொல்லுவாங்கல்ல அந்த நாணயங்கள். இது வந்து இங்கே இருக்கிறது ஒரிஜினல். மேலே இருக்கிறது மாதிரி உருவங்கள். ஒரு நாணய வளர்ச்சிக்காக இந்தியாவினுடைய பல்வேறு பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்களுடைய மாதிரி உருவங்கள். இது அயல்நாட்டு பணத்தாள்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம், ஃபாரின் கரன்சிஸை. இங்கே வந்து சேலத்திலே ஒரு அச்சடிக்கப்பட்ட நாணயம், இது பேர் சேலம் காசுன்னு பேர். சேலம் நாணயங்கள் அச்சடிக்கிற பேர் மின்ட்டுன்னு பேர். சேலத்திலே ஒரு மின்ட் இருந்திருக்கு, ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் சேலம் மின்ட். இது பார்த்தீங்கன்னா பழங்கால நாணயங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். பண்டைய தமிழர் காசுகள் பல்லவா, சோழா, பாண்டியர் பயன்படுத்தினது, கொங்கு பாண்டியர், கொங்கு சோழர் பயன்படுத்தி, விஜயநகரா, ஐதர் அலி திப்பு சுல்தான், மைசூர் உடையார் பயன்படுத்தினது. அதுக்கப்புறம் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நாணயங்கள், ஆங்கில இந்திய கிழக்கிந்திய நாணயங்கள், இந்திய போர்ச்சுகீசிய நாணயங்கள், டச்சு கிழக்கிந்திய கம்பெனி நாணயங்கள், இதெல்லாம் வந்து காட்சிப்படுது. இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தோற்பாவைன்னு சொல்லுவாங்க, தோளால் செய்யப்பட்ட கூத்து. இப்போ நம்மளுடைய ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை அந்த நல்லதங்கால் கதை போன்ற இதிகாசம் பொம்மலாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த பொம்மலாட்டத்தை இரவு நடிச்சு காட்டுவாங்க, விடிய நடிச்சு காட்டுவாங்க. இது மின்னாம்பள்ளியில் கண்டுபிடிக்கப்பட்ட 13ஆம் நூற்றாண்டு ஒரு 700 ஆண்டு பழமையான கல்வெட்டு நம்ம சேலம் அரசு அருங்காட்சியகத்திலே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இது வீரபாண்டி என்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பாண்டியர் கால கல்வெட்டு. நம்ம பகுதியை சோழர், பாண்டியர், ஒய்சாளர் போன்ற மன்னர்கள்லாம் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். இதில் பாண்டியருக்கான, சோழருக்கான சான்றுகள் நிறைய இருக்கிறது. இது வரைக்கும் பார்த்தா பெரும்பான்மையான சோழர் கால கல்வெட்டுகள் தான். பாண்டியருக்கான கல்வெட்டும் நம்ம இங்கே அருங்காட்சியத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு நம்ம பகுதியை பாண்டியர்களும் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் என்பதற்கு வரலாற்று பூர்வமாக நிரூபிக்கின்ற சான்று தான் இந்த சான்று. இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சிறப்பு என்னென்னா, அந்த காலத்தில் ஏரிகளுக்கு மதகை அமைத்து கொடுப்பது என்பது, ஏரியை தூர்வாகி மதகை நீர் வெளியேறும் பாதையான மதகை அமைத்து கொடுப்பது என்பது அந்த ஊர் தலைவரோ ஒரு குறுநில மன்னரோ ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அந்த ஏரியை பயன்படுத்தும் சாதாரண சலவை தொழிலாளி ஒருத்தர் பேர் வந்து தாலி வடுகி அப்படின்ற ஒரு அம்மாவும், பிச்சன் சொக்கன்ற ஒரு ஐயாவும், ஒரு சாதாரண தலைவை தொழில் செய்பவர்கள் அந்த ஏரியினுடைய மதகை சீரமைத்திருக்கிறார்கள். நம்ம சேலம் அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கிற மிக பழமையான கல்வெட்டு, கிபி 7ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது, கிட்டத்தட்ட 1300 ஆண்டு பழமையான கல்வெட்டு. இந்த கல்வெட்டு கொஞ்சம் சிதைந்த நிலையில் இருக்கிறது, முழு உருவம் இல்லை. ஒரு வீரன் ஒரு கத்தியை வைத்திருக்கிற மாதிரி, குருவாலை வைத்திருக்கிற மாதிரி ஒரு கல்வெட்டு. இதனுடைய கல்வெட்டு, இந்த எழுத்து அமைப்பு வட்டெழுத்து முறை என்று. இது இசைக்கருவிகள், பழங்காலத்தில் மக்கள் பயன்படுத்திய இசைக்கருவிகள், புல்லாங்குழல், கொம்பு. இப்போ மாடர்ன் இசைக்கருவிகள் வருவதற்கு முன்பு வரை இதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பாரம்பரிய இசைக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எவ்வளோ வந்தாலும் நம்மளுடைய பழங்கால இசைக்கருவிக்கு ஒரு மகத்துவம் இன்னும் இருக்கிறது. இது வந்து மரச்சிற்பங்கள், நம்முடைய தம்மம்பட்டியில் மரச்சிற்பங்கள் சிற்ப கலைஞர்கள்லாம் இருக்காங்க. அழகிய கோயில் தேர் செய்கிறவங்க இந்த மரச்சிற்பங்களை வெளிநாட்டுக்குலாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயே ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர வளர அவங்களும் தங்களை வளர்த்திக்கிட்டு இன்னும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அந்நிய செலவு அந்தளவுக்கு உருவாகிட்டு இருக்கு. இது நம்முடைய சேலம் மாவட்டத்துடைய தனிச்சிற்ப கலை, மரச்சிற்பக்கலை தம்மம்பட்டி. இது வந்து 200 ஆண்டுகள் முன்பு, அந்த காலத்தில் நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் ஈட்டியெல்லாம். இது ஈட்டி, அந்த ஈட்டி இங்கே நம்ம காட்சிப்படுத்தியிருக்கிறோம். 200 ஆண்டுகளுக்கு முன்பு போர் வீரர்கள் பயன்படுத்திய ஈட்டி. இது வந்து ஓவியக்கூடம். இந்த ஓவியக்கூடத்துக்கு நம்ம அருங்காட்சியத்துக்கு ஒரு
சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புனா, அந்த ஓவியங்களை வச்சு தான் முதல்ல அருங்காட்சியகத்தை தொடங்கினாங்க. நம்ம சேலம் அருங்காட்சியகத்தின் தோற்றம் 1971ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அப்போதைய மாவட்ட ஆட்சியர் ஒரு கலை ஆர்வலர் இங்கே இருக்கிற ஓவியங்களை வச்சு தான் ஒரு கண்காட்சியாக ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அருங்காட்சியகமாக தொடரலாம் அப்படின்ட்டு முடிவு செய்து ஏஎம் சாமிநாதன் ஐஏஎஸ் அவர்கள் இங்கே இருக்கிற லோக்கல் கலைஞர்கள் ஒத்துழைப்போடு ஒரு மிகப்பெரிய கண்காட்சியை நடத்தினார். அதுக்கப்புறம் மற்ற கற்சிற்பங்கள் கல்வெட்டுகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு அருங்காட்சியமாக தொடங்கப்பட்டதற்கு தொடக்க புள்ளியாக இருந்தது இந்த ஓவியங்கள் தான். இந்த ஓவியோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த மலையில் நினைந்த காலத்தில் டிபி ராய்ச்சௌத்ரி அவர் வரைஞ்ச ஓவியம். இவர் யாருன்னா, சென்னையில் இருக்கிற மெரினா சிலையை உழைப்பாளர் சிலை வடிவமைச்சது இவர் தான். காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸோட முதல்வராக இருந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஓவியர். அவர் வரைந்த ஓவியம் நம்ம சேலம் அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. இவர் KM கோபால், இவர் ஒரு மிகச்சிறந்த ஓவியர். இவர் வரைந்த ஓவியமும் நம்ம அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. தாயும் சேயும் ஒரு கிராமத்தையே தன் கண்முன்னே காட்டுகிற ஒரு அற்புதமான ஓவியம். சார், இந்த அருங்காட்சியகம் சேலத்தில் எந்த இடத்துல சார் அமைஞ்சிருக்கு? இப்போ நாம் இருக்கிற இந்த அரசு அருங்காட்சியகமானது, அதாவது காளை மாட்டு சிலையிலிருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் தான் நம்ம அருங்காட்சியகம் கண்ணங்குறிச்சி சாலையில் அமைந்திருக்கு. இதனுடைய வேலை நேரம் பார்த்தீங்கன்னா காலைல 10:30 ஈவினிங் 6:30 மணி வரைக்கும் நம்முடைய பணி நேரம். வெள்ளி வார விடுமுறை, 2ஆம் சனி வார விடுமுறை, அப்புறம் தேசிய விடுமுறை நாட்களான குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, இது 3 நாளும் விடுமுறை. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் மற்றும் தீபாவளி நாட்களில் விடுமுறை இருக்கும். மற்ற எல்லா நாளும் சனி ஞாயிறு கூட எல்லா நாட்களிலும் அருங்காட்சியகம் வழக்கம் போல செயல்படும். இந்த அருங்காட்சியகத்தை இங்கு பார்க்கின்ற மக்களும் மாணவர்களும் இந்த பகுதியினுடைய கலை பண்பாட்டு வரலாற்றை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வரலாற்று சிறப்பை அறிவதற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பாக இந்த அருங்காட்சியகம் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது பள்ளி மாணவர்களுக்கு இலவசம். முதல்வர் தலைமை ஆசிரியர்கள் கடிதம் கொண்டு வந்தால் அவர்களுக்கு இலவசமாக அனுமதி அளிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்ட அருங்காட்சியின் சார்பாக BA தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கும் BA ஹிஸ்டரி படிக்கிற மாணவர்களுக்கும் நம்ம அருங்காட்சியகத்துக்கு முறைப்படி பயிற்சி எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பாக அமைகிறது. இந்த அருங்காட்சியகத்தை பார்த்தால் மனம் மகிழ்வது மட்டுமல்ல, நம் வரலாற்று பெருமைகளையும் தெரிந்து கொள்ளலாம். இதை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் அருங்காட்சியகத்தை காண வாரி நம்முடைய வரலாற்று பெருமைகள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களை சார்ந்தவர்களையும் அருங்காட்சியகத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். ஃப்ளை அண்ட் பிசிக்ஸ் நேயர்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் சார். இது போன்றதொரு வரலாற்று மற்றும் அறிவியல் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடரவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆரியூரில் ஒரு 300 ஆண்டு பழமையான ஆறுமுகர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அங்கே கண்டெடுக்கப்பட்ட சிவலிங்கம், ஒரு 500 ஆண்டு பழமையான சிவலிங்கம், பழமையான நடனக்கண்ணன். கண்டெடுக்கப்பட்ட இடம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம். இந்த சிற்பத்தினுடைய வேலைப்பாடுகள்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக இருக்குங்க சார். ஆமாங்க சார், நுணுக்கமான வேலைப்பாடுகள் தான். இது நிசும்ப சூதனி அப்படிங்கிற ஒரு கற்சிற்பம். இது ஆரியூர் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து கண்டெடுக்கப்பட்டது. இது இதனுடைய சிறப்பு என்னென்னா, இது போர்க்கடவுள். அந்த காலத்தில் கொற்றவை, காடுகிளால் போன்ற போர்க்கடவுள்களை பற்றி நாம் படித்திருப்போம். நிசும்ப சூதனி என்பதும் ஒரு வகையான போர்க்கடவுள் தான். இது வேலூர் 300 ஆண்டு பழமையான நடன மங்கையர். அந்த காலத்தில் கோவில்கள், நடனம், நாடகம் எல்லாம் நடப்பது நம்ம படித்திருப்போம். இது 300 வருஷம் நம்ம வேலூரில் கிடைச்ச நடன மங்கையர். 1000 ஆண்டு பழமையான சிம்மத்தூண் கதிராநல்லூர் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து கண்டெடுக்கப்பட்டது. இதனுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த சிம்மத்தூண் பல்லவர் கால ஸ்டைல். அதாவது நரசிம்மன் அப்படின்ற அரசன் தான் முதல்ல கோயிலுக்கு தூண் அமைக்கும் போது சிம்மத்தை வடிவமைத்து அதற்கு மேல் தூணை எழுப்பி கோயிலுக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆணிரை மீட்டல், ஆணிரை கவர்தெல்லாம் நடைபெற்ற சங்க இலக்கியத்தில் நாம் படித்திருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்வெட்டு எங்கே கிடச்சா ரெட்டிப்பட்டி நாமக்கல் மாவட்டத்திலேருந்து கிடச்சிச்சு. அதுவும் சேந்தமங்கலம் பக்கம் தான். ஆணிரை மீட்கும் போது இந்த வீரன் இறந்துடுறான். அவனுக்கு கிட்டத்தட்ட எடுக்கப்பட்ட நடுகள் தான் இந்த நடுகள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பேர் கொடுக்கமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் நாமக்கல் மாவட்டத்தில், அந்த மாவட்டத்தில் நடந்த ஆணிரை கவர்ந்துட்டு போகும்போது எதிரிகிட்டேருந்து இந்த வீரன் மீட்க போகிறான். இந்த வீரன் மீட்க போகும்போது இறந்துடுறான். வில்லடி இதை பட்டு இறந்துடுறான்.
எதிரிகளால் கொலைவிடப்படுகிறான். அவனுக்கு அவனுடைய வாரிசுகள் இந்த நடுகளை எடுத்து இவனை தெய்வமாக வழிபடுகிறார்கள். கல் எடுத்து அவனை தெய்வமாக வழிபடுகிறார்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வீரக்கல். இந்த வீரக்கல்லை அமைப்பு பார்க்கும்போது வெண்கொற்ற குடை போன்ற படை வீரர்கள்லாம் இருக்கும்போது இவர் ஒரு அரசன் குறுநில மன்னனாக இருந்திருக்கலாம். இந்த குறுநில மன்னன் போரில் இறந்துடுறான். போரில் இறந்து அந்த ஊர் மக்கள், அந்த நாட்டு மக்கள் இந்த நடுகளை எடுத்து அவனை தெய்வமாக வழிபடுகிறார்கள். இது கிடைத்த இடம் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு தான். இங்கே இருக்கிற ஒரு 6 கற்சிற்பங்கள் நம்மை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இந்த 6 கற்சிற்பங்களுக்கும் என்ன ஒரு சிறப்பு என்றால், நம்ம பகுதியை ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்ட குறுநில மன்னர்கள் இவர்கள், நாயக்க குறுநில மன்னர்களுடைய கற்சிற்பங்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். வணங்காமுடி, அரசனும் அரசியும் இதெல்லாம் எங்கே கிடச்சிதுன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் அமரகுந்தி கிடச்சிது. இது திருச்செங்கோடு, அது அமரகுந்தி, அது வாழவந்தி, அது குறிச்சி, அது பேலூர், இது போன்ற இடங்களிலே கிடைத்த குறுநில மன்னர்கள். அதாவது ஆங்கிலேயருக்கு முன்னாடி நம்ம பகுதியை திப்பு ஐதர் ஆண்டார்கள். அவர்களுக்கு முன்னாடி இந்த பகுதி நாயக்க மன்னர்களால் ஆளப்பட்டது. அதுக்கு சான்றாக இருக்கிறது ஏற்கனவே ஒரு கற்சிற்பம் பார்த்தோம் திருச்செங்கோட்டிலேருந்து. அரசனும் அரசியும் பார்த்தோம். இவர்களும் அரசனும் அரசியும் சேர்ந்த குறுநில மன்னர்களுடைய கற்சிற்பங்கள்.